இனிய இனிய வணக்கம் தோழர்களே. நான் விரும்பி கொண்டாடும் ஒரே திருவிழா பொங்கல் திருநாள். நான் சிறு வயதில் விவசாய குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் சிறு வயதிலிருந்து என் தாத்தா எனக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகை மட்டும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். நாங்கள் மட்டும் இல்லை, விவசாயிகள் அனைவருமே இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. விவசாயிகள் தங்களுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பண்டிகை. வருடம் முழுவதும் உழைத்து அந்த மகசூல் கைக்கு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒத்துழைத்த இயற்கைக்கு, கால சூழலுக்கு நன்றி கூறும் விதமாக மார்கழி மாதம் என்பது விவசாயிகளுக்கு வேலையில்லாத ஒரு நாள், வேலையில்லாத மாதம் என்று சொல்லலாம். அந்த மாதத்திலே வீடுகளை சுத்தம் செய்து வேண்டாத பொருள்களை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி வீட்டை அழகுபடுத்தி வண்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்தி சுத்தப்படுத்தி இதெல்லாம் மிகவும் சிறப்பாக ஏறக்குறைய 15-20 நாட்கள் கிராமத்திலே நடைபெறும் ஒரு வைபவம் போல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. தமிழர் திருநாளின் முதல் நாள் நிகழ்ச்சியாக, அதாவது தமிழர்களின் புத்தாண்டு 1 என்பது தை முதல் நாள் தான் தமிழர்களின் புத்தாண்டு தொடக்கம். ஆகவே புத்தாண்டிற்கு முதல் நாள் போகி பண்டிகை, மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகையை கொண்டாடி முடிப்போம். அந்த வகையிலே இன்று எங்கள் வீட்டில் போகி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இது எங்களுடைய வழக்கப்படி குலதெய்வ படையல். எங்களுடைய குலதெய்வம் மதுரை வீரன் மாரியம்மன், 2 தெய்வங்கள். அதுக்கு வீட்டில் முதலாக குலதெய்வத்துக்கு படையல். அந்த நிகழ்ச்சி பாருங்கள். இது மாதிரி பூரண கும்பம் வைத்து மாவிளக்கு, துள்ளு மாவு அப்படி சொல்ல, மாரியம்மனுக்கு உகந்தது துள்ளு மாவு, வாழைப்பழம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி படையல் போட்டிருக்கோம். இதோட நாளைக்கு தை 1 புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு தினம். நாளை காலையில் பொங்கல் வைத்து இயற்கை சூரியனுக்கு படையலிடுவோம். அந்த நிகழ்ச்சியை பற்றி நாளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.